உட்காரும். கர்த்தர் நல்லவர். அதிகாலையிலே கர்த்தருடைய இந்த 8வது மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். கிருபையின் வேலையாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புலம்பல் புஸ்தகத்திலே வாசிக்கிற ஒரு வசனம் உண்டு. 2:3-22 நம்ம வாசிக்கிறோம். மூணாவது புலம்பல் 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரைஸ் தி லார்ட், glory Lord Jesus. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை தான். இந்த 7 மாதம் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், சுமந்து கொண்டு வந்திருக்கிறார், சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபையே. அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் இந்த பூமியில நிலைத்திருக்க முடியாது, நடக்க முடியாது, வாழ முடியாது. இந்த 7 மாதத்தை நினைச்சு பார்க்க முடியல. அசாம்ல பார்த்தா வெள்ளம், அமெரிக்கால பார்த்தா வெள்ளம், சீனால பார்த்தா வெள்ளம், பல பகுதிகளிலே பல வெள்ளங்கள் சூழ்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமில்ல, கிட்டத்தட்ட 210 நாடுகளிலே கொள்ளை நோய்களும் மரணம் எங்கு பார்த்தாலும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதால் காண முடிகிறது. ஆனாலும் கூட தேவனுடைய கிருபை நம்ம இந்தியா மேல, தமிழ்நாட்டு மேல சூழ்ந்திருக்கிறது நம்மளால் காண முடிகிறது. நம்ம மீது சூழ்ந்திருக்கிற கர்த்தருடைய கிருபையை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிறது, 20 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, நம்ம இந்தியாவில் நடக்கிற சூழ்நிலைகள், இயற்கை சீற்றம், கொள்ளை நோய் ஜனங்களை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது, முறிந்து போகிறது. இந்த உலகத்துல இப்படியாப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம இருதயத்துல அநேக காரியங்கள், இன்னும் வரப்போகிற ஆண்டுகள், வருஷங்கள், மாதங்கள், நாட்கள் எவ்வளவா இருக்க போகிறது என்று அதை நினைக்கும் பொழுது நம் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. இதை என் மனதில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து புலம்பி எழுதுகிறார். இந்த ஜனங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள், வார்த்தையை மதிக்கிறது இல்லை, வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இவர்கள் நினைக்கும் பொழுது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறது. இந்த ஜனங்கள் ஆண்டவராய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காமல் போகிறார்களே, கீழ்ப்படியாத ஒரு சந்ததியாய் கோத்திரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி எரேமியா ரொம்ப ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு ஆத்மா கஷ்டப்படுகிற அளவுக்கு இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை? நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இவ்வளவு நடந்தும் கர்த்தர் சொல் ஜனங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளையும் துயரங்களையும் கண்ணீர்களையும்
கொடுக்காத இருக்கிறதை எரேமியா நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஆனாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய கற்பனைக்கு, கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நிச்சயமா தேவன் நம்மளை இன்னும் அவருடைய கிருபினாலே மூடி மறைத்துக் கொள்வார். அதனால் தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 10:17-18 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் அல்லேலூயா, கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். பிரைஸ் தி லார்ட். அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. 7 மாதங்கள் எத்தனையோ உயிர் இந்தியாவில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மாத்திரமல்ல, அயல் நாட்டில், அமெரிக்கா தேசங்களிலும் பல தேசங்களிலும் பலவிதமான உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள், இறுதிய வேதனை, துக்கம், துயரம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகாய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கைவிடவில்லை. நம்முடைய வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர், நம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி, நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி இந்நாளிலே 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சொல்றாரு, மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு தேவரை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய முடிய செவிகளை சாய்த்து கேட்டருளினீர். அல்லேலூயா. அவருடைய நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு இந்நாள் வரை கர்த்தர் செவி சாய்த்து கேட்கிறபடினால்தான் தீங்குக்கும், பொல்லாங்குக்கும், கொள்ளை நோய்க்கும், வறுமைக்கும் நாம் விலகி கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்ளுகிறார். ஒருவேளை நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்காவிட்டால், ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்காவிட்டால் நாமும் தீங்கிலே அழிந்திருப்போம், இயற்கும் சீற்றத்திலே அழிந்திருப்போம். இப்ப நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாமும் கஷ்டப்பட்டு கலங்கி முறிந்து கீழே விழுந்திருப்போம். காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை நம்மளை கைவிடாத, நம்மளை மனம் உடைந்து போகாம, துக்கத்திலே நாம் அழுந்து போகாம, கண்ணீரிலே நாம் சிறுண்டு போகாமல் தேவன் நம்மளை கண்ணீரெல்லாம் துடைத்து நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 12:5 சொல்லப்பட்டிருக்க சில வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை எதிர்ப்பவர்கள் யார்? நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்பவர்கள் யார்? நம்ம சார்பில் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சீறுவாராம். சிங்கம் சீறுவது போல, கரடி சீறுவது போல சீறி அவர்கள் மீது விழுந்து நம்மளை அவர்கள் தொடாதபடி, தீமைகள் நம்மை தொடாதபடி, வியாதிகள் நம்மை தொடாதபடி, வறுமை நம்மை ஆட்கொள்ளாதபடி, வேதனைகள் நம்மளிடத்தில் வராதபடி, நாம் கண்ணீர் சிந்தாதபடி, பொல்லாத காரியங்களை அவன் மேல் சிறுகிறவராய் அவனை காத்து சுகமாய் இந்த பூமியில தங்க பண்ண ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க. அவன் மீது, என் பிள்ளைகள் மீது விரோதமாய் எழும்புகிறவர்கள் மீது, பொல்லாத கஷ்டத்தின் மீது, கவலைகள் மீது, போராட்டம் மீது நான் சீறுகிறவராய் இருப்பேன். அவனை காத்து சுகமாய் இந்த பூமியில
தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. ஏழைகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறவராக இருக்கிறார். ஏழைகளுக்கு தேவன் இறங்குகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு எவ்வளவு போதுமானதா இருக்கிறது. அவர் கிருபை நம்மளை தாங்குகிறது. அவர் கிருபை நம்மளை தாங்குகிறது. கிருபை நம்மளை நடத்துகிறது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை நடத்தி, என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை திருப்தியாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்றது பாருங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தாரம் உருகி, மண் குகையில் 7 தாரம் உருகி, உடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. சுத்த சொற்கள். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காம அப்படியே நடக்கும். நாம் தேவனுடைய வசனத்துக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வாக்கு தத்துவம் சொற்களா இருக்கிறது. சுத்த பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் சுத்த சொற்களா இருக்கிறது. அவர் வாக்கு அப்படி மகிமையா இருக்கிறது. அவர் சொல்லாத ஒரு கட்டளை நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அந்த வார்த்தையானது சுத்த சொற்களா இருக்கிறது. லாசருவே, எத்தனையோ லாசரு இந்த கல்லறையில் இருந்திருக்கலாம், மரித்திருக்கலாம், ஒளித்திருக்கலாம், எரித்திருக்கலாம், புதைத்திருக்கலாம். 1000 லாசரு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சுத்த சொற்களா இருக்கிற, சுத்த சொற்கள். அதில் என்ன இல்லை, தீமைகள் இல்லை, சுத்தமா இருக்கிற ஒரு வார்த்தை. லாசருவை வெளியே வான்னு சொன்னோம்னா லாசரு வெளியே வந்துட்டாரு. அப்ப ஒரு வார்த்தை எவ்வளவு சொற்களா இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவை வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான், வேலைக்காரர் சொஸ்தமான. ஒரே ஒரு வார்த்தை தான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் மாறிடும். அதான் 100க்கு அதிபதி. ஒரு வார்த்தைக்கு, ஒரே ஒரு வார்த்தைக்கு அவன் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தான். ஒரு பெரிய பணக்காரன், 100க்கு அதிபதி. அவருடைய வார்த்தை எவ்வளவு சொற்களாய் இருக்கிறது. 7வது வார்த்தை சொல்லுது, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். பொல்லாத சந்ததிக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்வார். பொல்லாத சந்ததிகளுக்கு, பொல்லாத மனிதருக்கு மத்தியில நம்மளை விடுவதில்லை. துன்மார்க்கனுடைய கையில நம்மளை விடுவதில்லை. கொலைகாரர் கையில நம்மளை விடுவதில்லை. மோசம் போகிறவருடைய கையில நம்மளை விடுவதில்லை. நம்மளை விலக்கி காக்கிற தேவன். அவருடைய கிருபை நமக்கு எவ்வளவாய் பாதுகாப்பா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறது. அவர் கிருபை நம்மளை போஷிக்கிறது. அவர் கிருபை நம்மளை தாங்குகிறது. நாம நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 8வது வசனம் சொல்லுது, மனுபுத்திரரின் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது, மனுபுத்திரரின் சண்டாளர்கள், சண்டாளர் இந்த பூமியில மனுபுத்திரரின் சண்டாளர் உயர்ந்திருக்கிறது போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். இது கர்த்தருடைய ஆளுகை எப்பொழுது இந்த பூமிக்கு வரப்போகிறதோ அதுவரையிலும் சண்டாளர் இந்த பூமியில என்னதான் பண்ணி கொண்டிருக்காங்க. சண்டாளர் இருக்கிற வரையும் துன்மார்க்கன் இந்த பூமியில இருப்பான். துன்மார்க்கன் இருக்கிற வரையும் சண்டாளர் சுற்றி தான் வருவாங்க. மணிபுத்திரில் சண்டாளர் உறைந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி வருவார்கள். எங்கும் சுற்றி வருவார்கள். ஏன்னா காலம் அப்படி இருக்கிறது. துன்மார்க்கனும் பாவியும் கொலைக்காரனும் கொள்ளைக்காரனும் இந்த பூமியில இருக்கிற நாள் வரையிலும் சண்டாளர் என்ன பண்ணுவாங்க, உலகத்தை சுற்றி வந்து தீமைகளை விதைத்து கொண்டுதான் இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், விதைக்கிறவர்கள் விதைக்கட்டும், களையை விதைக்கட்டும், எது வேணாலும் இந்த பூமியில முளைக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவிங்க. களையை புடுங்கன்னு சொல்லி மணியை என்ன பண்ணிடுவீங்க, புடுங்கி போட்டுருவீங்க. கொள்ளாதவர்கள் விதைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் சுவிசேஷத்தை மாத்திரம், என் வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, ஜனங்களுக்கு சொல்லுங்க. கலையை நீங்க புடுங்காதீங்க. நான் இரண்டையும் கடைசி நாட்களில் புடுங்கி பதற வேறு விதமாகவும் மணியை வேறு விதமாகவும் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
இப்ப நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்னல்ல முடிவு கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சங்கீதம் 13:6 சொல்லுது, 13:6 சொல்லுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையிலே நாம் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை ஏன் தொழுது கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இப்படியாப்பட்ட தீமையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், மரணங்கள். மரணத்தை எண்ணி பார்க்க முடியல, அவ்வளவா உலகத்தில் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வியாதி நிமித்தம் நடக்கிறதா, கொலை நோய் நிமித்தம் நடக்கிறதா, இல்லை இயற்கை நடக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா, இல்லை தேசம் தீட்டுப்பட்டு விட்டதா, இல்லை கிராமங்கள் தீட்டுப்பட்டு விட்டதா, இல்லை நாடு தீட்டுப்பட்டு விட்டதா என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் வியாதியில தான் சாகுறானா, இல்ல தேசத்துல கொடுமை இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து உலகத்துக்கு வந்துவிட்டதா, அல்லது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா எல்லா நாடுகளிலும் மரணங்கள், எல்லா நாடுகளிலும் சேதம், எல்லா நாடுகளிலும் சோகம், எல்லா நாடுகளிலும் வேதனை, துக்கம், துயரங்கள். நம்ம இந்தியாவில் மாத்திரமல்ல, நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் கிட்டத்தட்ட 210 நாடுகளிலே இந்த வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தேசங்கள் தீட்டுப்பட்டு விட்டது. எது நிமித்தம்? யாரு நிமித்தம்? மனுஷ நிமித்தம் இந்த உலகம் தீட்டுப்பட்டு விட்டது. கர்த்தர் சொன்னார், ஆதாமை நோக்கி சொன்னார், ஆதாமே ஒரு நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமே ஒரு நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில முள்ளும் குறுக்கும் விஷ கனிகளும் பூண்டுகளும் இனிமேல் முளைப்பிக்கும் என்று சொன்னார். முளைப்பிக்கும் என்று சொன்னார். ஆதாமே ஒரு நிமித்தம் உன் நெத்தின் வேர்வினால் நீ அனுதினம் வேதனைப்பட்டு சாப்பிடுவாய் என்று சொல்லி மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு சிறிய ஒரு சாபத்தை தன்னுடைய வாயினால் அறிக்கை பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் தாவீது இங்கே 13:6 தெளிவா சொல்ற, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறபடியா அவரை பாடுவே. ஆதாமுக்கு தேவனுடைய சாபம் இருக்கலாம், ஆனா கிறிஸ்து மூலமா அந்த சாபங்களும் பாவங்களும் ரத்தத்தினாலே எடுக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. ஆதாம் நிமித்தம் இந்த பூமிக்கு சாபம் வந்திருக்கலாம், பாவம் வந்திருக்கலாம், ஆனா இயேசு நிமித்தம் அது அவருடைய இரக்கங்களுக்கு என்ன முடிவில்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் அவைகளை மாற்றுகிறார். நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். அவருடைய ஜீவனை கொடுத்து, அவர் ரத்தத்தை கொடுத்து, அவருடைய உயிரை கொடுத்து, அவர் சரீரத்தை கொடுத்து, இவையெல்லாம் நமக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அஞ்சல சொல்றாரு, நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உன்னுடைய ரட்சிப்பினால் என் இருதயம். அல்லேலூயா. அவருடைய கிருபையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆதாம் ஆண்டவர் அவனை சபித்தார், என ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் அந்த சாபம் இன்னைக்கு மாற்றப்படுகிறது, அந்த சாபம் இன்னைக்கு கழுவப்படுகிறது. அந்த சாபம் இன்னைக்கு ஆண்டவருடைய அன்னால் மரணத்திலே அந்த சாபம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார் என்று சொல்லி இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். தாவீது அழகா சொல்றார், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு. சாபம் அப்படியே இராது, பாவம் அப்படியே இராது. ஆண்டவர் அதெல்லாம் ரத்தத்தினாலே கழுவி விட்டார். அவருடைய சரீர மரணம் நம்மை விடுவித்து விட்டது. நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அவருடைய ரட்சிப்பு இன்னைக்கு நம்ம களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பலவிதமான தீமைகள் நடந்து கொண்டிருக்காலும்
அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா நாம் சோர்ந்து போகவில்லை, தலைநற்று போகவில்லை, மூலையில அரக்குள்ள நாம் உட்காரவில்லை. ஆண்டவர் நாமத்தை எப்பொழுது துதித்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு நன்றிகளையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் 19:7 சொல்லுது, சங்கீதம் 19:7 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாய் மாக்குறதுமா இருக்கிறது. ஞானியாய் மாக்குறதுமா இருக்கிறது. ஞானிகளாய் மாற்றுகிறது கர்த்தருடைய வேதம். ஆண்டவருடைய வேதம் குறைவற்றவர்களை நிறைவாக்குறது, பேதையை ஞானியாக்குறது, பைத்தியக்காரர்களை ஞானிகளாய் மாற்றுகிறது கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. வேதத்துல குறைவே கிடையாது. மனித வாழ்க்கையில தான் குறை, மனித வாழ்க்கையில தான் குறை இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வேதத்துல அவருடைய நேமித்த வானத்துல என்ன குறை இருக்கிறது, பூமியில என்ன குறை இருக்கிறது, சமுத்திரத்துல என்ன குறை இருக்கிறது. நம்ம வாழ்வதற்கு தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில அனைத்து நன்மைகளும் செய்திருக்கிறார். ஆனா ஒன்றும் குறைபடவில்லை. இரவு பகல் போய்கொண்டுதான் இருக்கிறது. வெய்ய மாரிக்காலம், மழைக்காலம், கோடைக்காலம் என்பது ஆண்டவர் பிரித்து பிரித்து வெவ்வேறாய் செய்து கொண்டிருந்தார். நமக்கு நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அமைதியை கொடுத்திருக்கிறார். ஒன்று இந்த பூமியில நமக்கு குறைந்து போவதில்லை, குறைவற்றதில்லை. தேவனுடைய வேதம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவா இருக்கிறது. ஆனால் அதை மனிதர்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையை தீட்டுப்படுத்தி அதை முறியடித்து தன்னுடைய வாழ்க்கையை பாதாளத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. மேல 6 சொல்லுது, அது வானங்களில் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி வருகிறது, சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. பூமிக்கு மறைவானது, வானத்துக்கு மறைவானது, சூரியனுக்கு மறைவானது, சந்திரனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் அது கண் முன்னா இருக்கிற கர்த்தருக்கு முன் நம்ம இருக்கிறோம். அவருக்கு முன்பாக மறைவது ஒன்றுமே இல்லை பூமியில. அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோமா, நிர்வாணமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நிர்வாணமா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. இரண்டாவது சங்கீதம் 14:2 சொல்லுது. சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனிதபுத்திரரை கண்ணோக்கினார். உண்மை உள்ளவர்கள் இந்த பூமியில இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உணர்வுள்ள மனிதன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், புரிந்தவர்கள், புரியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தர் அழைத்தவர்கள், கர்த்தர் அழைக்காதவர்கள், என்னதான் இல்லையா, உணர்வு இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி உணர்வுள்ளவர்களாய் மனிதர்கள் இந்த பூமியில நன்றி உள்ளவர்களாய் இருந்தா இந்த உலகத்துல இந்த கொரோனாங்கிற கொள்ளை நோய் வருமா? வராது. கர்த்தர் மனுஷனுக்காக அந்த பூமியில எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். இவனுடைய செயல்பாடுடைய காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும் என்பதற்கு தான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியில நான் வைத்திருக்கிறேன், உனக்கு என்ன தேவை என்பதை நீ எடுத்துக்கிறான்னு சொல்றார். அப்ப ரெண்டு இந்த பூமியில இருக்குது பாருங்களேன். அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன பண்ணாராம், பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். உணர்வுள்ளவன் இருக்கிறானா என்றால் ஒருவன் இல்லை, ஒரு பாயிலும் கிடையாது பூமியில். ஒரு பாயிலும் உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை துதிக்கிறவன் இல்லை, தேவனை மகிழ்படுத்துகிறவன் இல்லை, தேவனை நம்பிக்கை வைத்தவன் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் காணப்பட்டார்களாம். பைபிள் சொல்லுது. 2:3 சொல்லுது பாருங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுது. ஒருவனும் இல்லையா?
எவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு பாருங்க மனுஷன் மீது. ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. யாரும் அவருக்கு முன்பாக நீதிமான் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நீதிமான் அல்ல என்றுதான் தேவன் சொல்லுகிறார். ஆனா நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபைங்க. ஏன்னா நம் மீது அவர் வைத்த அன்பு, நம் மீது வைத்த பாசம், நம் மீது வைத்த பரிவு, நம்மளை தன்னுடைய கரத்தினால் தன்னுடைய சுவாசத்தினால் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் கரத்தினால் நம்மளை உண்டாக்கினார். களிமண்ணில் மனுஷனை அழகாய் படைத்து கர்த்தருடைய தன்னுடைய சாயலிலே ஒரு மனுஷனை படைத்ததுனால அவருடைய கிருபையானது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை நமக்கு இலவசமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? முடிவில்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது இயேசு கிறிஸ்து மூலமா அந்த இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா அந்த இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமா அந்த அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து மூலமா அந்த கிருபையை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா வாழ்வை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா இந்த பூமியில சமாதான சந்தோஷத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நன்மைகளை ஜீவனை காக்க ஆண்டவருடைய கிருபை நமக்கு இலவசமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 3வது வசனம் சொல்லுது, 4, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கு அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க ஆண்டவரை தெய்வம் தெய்வம் என்று சொல்லிட்டு இருக்கிறவர்கள் தொழுது கொள்ளுகிறதில்லை, ஆண்டவரை தேடுவதில்லை. அப்படி தேடினா இந்த கொலை நோய் இந்த பூமியில வந்திருக்காது. எங்குடையும் எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஒருவனும் நான் நீதிமான் என்று சொல்ல தகுதியற்றவர்களாக பூமியில காணப்படுகிறோம். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அப்போ தொழுது கொள்ளுகிறவர்கள் ஏதோ தொழுது கொள்கிறார்கள். அந்த தொழுது கொள்ளுதல் பரலோகத்தில் போவதில்லை, சமூகத்தில் எட்டுவதில்லை. அறிவில்லையோ, ஞானம் இல்லையோ, புத்தி இல்லையோ, கூர்மை இல்லையோ, அறிவும் புத்தியும் கூர்மையும் மழுங்கி போயிட்டோ. மலிங்குதான் போயிட்டு, மனுஷனுக்கு மலிங்கி போய்தான் இப்ப பூமியில நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மலிங்கி தொழுது கொள்ளுகிறது இல்லை. உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளாத இருக்கிறதுனால மனிதனுடைய அந்த மூளை கெட்டு மலிங்கி போச்சு பூமியில. அதனாலதான் அந்த பூமியில ஆபத்தும் கொள்ள நோய்களும் அழிவும் வந்து கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தேவன் மீது உண்மையான விசுவாசமும் பற்றும் நம்பிக்கையும் மனுஷனுக்கு இல்லை. அதனாலதான் தீமைகளை மனுஷன், தோல்விகளை மனுஷன், நோய்களை மனுஷன், சாபத்துக்குள்ளே மனுஷன் இன்னைக்கு மடிந்து போகிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மனிதன் தலை தூக்கி நடக்க முடியாத சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவரது கிருபைகள், அவருடைய கிருபைக்கு என்ன இரக்கங்கள், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது, நம்மளை நடத்துகிறது, நம்மளை போஷிக்கிறது என்றுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 16:6 சொல்லுது. சங்கீதம் 16:6, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அதனால நாம் கெட்டு போயிட்டோம், அதனால நான் விழுந்துட்டேன், அதனால நான் மோசமாயிட்டேன், அதனால நான் சீர்கட்டு போயிட்டேன் என்று சொல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு இடம் வைக்கவில்லை. இன்றைக்கு அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய பராமரிப்பு
நம்மளை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அவர் இரக்கங்களுக்கு என்ன இல்லையா, முடிவில்லை. அவரே யார் மேல சித்தமா இருக்க விரும்புகிறாரோ அவர் மீது அவர் சித்தமா இருக்கிறார், கருணையா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், பாசமா இருக்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார் என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்க சொல்றார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு இந்த பூமியில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது, நித்தியத்தில் இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், நான் அதில் பிரவேசிப்பேன், அதுல நிச்சயமாய் இருப்ப பங்கு எனக்கு இருக்குது, பாவம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கு. இதுல ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 32 சொல்ற 30, 31, 32 3 வசனம் இப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் மனுஷன் மீது இருக்கிற இரக்கத்தை அந்த வசனத்து மூலமா கர்த்தர் நமக்கு காட்டுறார். எட்டுல சொல்றாரு பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறான், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறான், எவர்களை நீதிமன் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவருடைய சித்தமா இருக்கிறது, அவருடைய கிருபை, நம்மளை வைத்த கிருபை, நம்மை வைத்த அன்பு, நம்மை வைத்த பரிவு, பாசம், நமக்காக கொடுத்த ரத்தம், ஜீவன், சரீரம். 31 சொல்றாரு, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்ப நம்ம பட்சத்தில் கர்த்தர் இல்லையா? இல்லை என்று சொல்லுவோமா, இருக்கிறார் என்று சொல்லுவோமா? 32 சொல்ற, தம்முடைய சொந்த குமாரனே என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தான், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தால், ஜீவனை கொடுத்தால், சரீரத்தை கொடுத்தால், மற்ற நம்மளை ஆசிரிக்க மாட்டாரா? நம்மளை பெருக பண்ண மாட்டாரா? நம்மளை காக்க மாட்டாரா? நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. செய்வான். அதை பெற்றுக் கொள்வதற்கு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில்லை, தன்னை தகுதியாக்கிக் கொள்வதில்லை. தகுதியாக்கிக் கொள்வதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவன் ஏற்கனவே செய்து விட்டார், சிறுவிலே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் இலவசமா. ஆனா மனுஷன் அதையெல்லாம் புறம்பாக்கி கொண்டு இருக்கிறான். அதனால்தான் கொள்ளை நோய், அதனால்தான் பஞ்சம், அதனால்தான் உலகத்துக்கு வேதனைகள், இயற்கையின் சீட்டங்கள் மனிதனை நீக்கி பாழாக்கி கொண்டிருக்கிறது என்றால் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7 மாதம் கடந்து வந்த 8வது மாதத்துக்குள்ளே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தன் குமாரனே ஒப்பு கொடுத்தவர் நம்ம ஆசீர்வதிக்காத இருப்பது எப்படி? ஆசீர்வதிப்பான். ஆனா அதுக்கு ஏற்றபடி மனிதன் பூமியில வாழ்கிறானா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. ஆண்டோட வார்த்தையை ஆண்டு கீழ்ப்படிந்து கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை, விதிகளை கை கொள்ளும் போதுதான் மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும். மனிதன் இஷ்டப்படி இந்த பூமியில வாழ்வானால் கொள்ள நோய் இல்லை, பலவிதமான நோய்கள், பலவிதமான பஞ்சங்கள், அக்னி கந்தகங்கள் வானத்திலிருந்து கீழே விழும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் எவ்வளவு கொடிய நாட்கள் வரும் என்று தேவன் சொல்கிறார். ஆனாலும் அவருடைய கிருபை நமக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கோடிட்டு காட்டுகிறது. அப்ப இந்த சங்கீதம் என்ன சொல்கிறது? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். 18:6 சொல்ற சங்கீதம் 18:6 நம்ம வாசிக்கும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே தாவீது சொல்றார். தாவீது தேவனை புரிந்தவர், தேவனை அறிந்தவர். ஆதாம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், இப்படியாப்பட்ட
கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை புஸ்தகங்களை அவர் வாசித்திருக்க கூடும், அல்லது அவன் தகப்பன் தாவீதுக்கு சொல்லியிருக்க கூடும். இவைகளெல்லாம் ஒரு மனதை வைத்துதான் இவைகளை சொல்லுகிறார். 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவருடைய காதல ஏறிட்டான். நீ கூப்பிடுகிற சத்தம் எப்படி இருக்கும்? ஒரு சத்தம் ஒரு மண் பாண்டங்குள்ள இல்ல, ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்கிறதா இருக்கிறது. ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்கிற அளவுக்கு உன் இருதயம் குமர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப தானுடைய இருதயம் எப்படி குமிழி இருக்கும் பாருங்க. குமிழி 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 அவர் ஜெபித்திருக்க கூட. நம்ம குமுறமா இல்லையே? அந்த குமுறல் சத்தமானது, அந்த வேதனை சத்தமானது, அந்த ஜெபத்தின் சத்தமானது, அந்த ஸ்தோத்திரத்தின் சத்தமானது கர்த்தருடைய செவியில போய் என்ன ஆயிட்டான்? ஏறிக்கிட்டான். அல்லேலூயா. வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. அவர் செவியில போய், சன்னதானத்துல செவியில போய் அவர் காதல ஏறிட்டு. அதனால்தான் தாவீதுக்கு தேவன் சில காரியங்களை மன்னித்து அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய அரசாங்கத்துல, அவன் ஆளுகை செய்கிற அரசுல தேவனுடைய கிருபை விழுந்து போன அந்த தாவீது கூடாரத்தை திரும்ப கட்டி அவனுக்கு உதவி செய்து, தாவீது என் இருதயத்துக்கு எப்படி இருக்கிறான்? ஏற்றவனா இருக்கிறான். காரணம் என்னுடைய ஜெபம். அவன் 1000 பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனா ஜெபம், கர்த்தரை தேடுதல், ஜெபித்தல், அவர் பாதத்தில் விழுதல், அவர் நோக்கி கூப்பிடுதல், கர்த்தரோடு நெருங்கி இருப்பதல். யுத்தத்துக்கு போனாலும், குடும்பத்தில் எவ்விதத்தில் அரண்மனைக்கு போனாலும், ஆளுகை செய்கிற இடத்துக்கு போனாலும், சிங்காசனத்துக்கு போனாலும் தேவனை முன்பதாக வைத்து அவரை துதித்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை மகிமைப்படுத்தி அவன் வாழ்நாள் அப்படி இருந்ததுனால்தான் தேவன் அவனை குற்றங்கள் குறைகளை மன்னித்து அவனை ராஜாங்கிற பாரத்திலே அவனுடைய சந்ததியை அப்படியே கொண்டு போனார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவான், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அவன் இறக்கவுள்ளவனா இருந்திருக்கிறான். ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாவீது அரசாண்ட காலத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் அன்புள்ளவனா இருந்திருக்கிறான். தாவீது என்றாவே ஒரு சிறு பிள்ளை கூட ஆண்டவனே என்று சொல்வார்களா, ராஜா தாவீது ராஜா நீ வாழ்க என்று சொல்வார்களா. சின்ன குழந்தை கூட அவ்வளவு அன்பாய் தாவீதை நேசித்திருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை தாவீதுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு வசனம் கூட சொல்லுது, நான் தாவீதுக்கு நித்திய உடன்படிக்கையோடு நான் தாவீதுக்கு இறங்குறது போல உங்களுக்கு இறங்குவேன் என்று ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப தாவீது மேல தேவன் எவ்வளவு பரிவாய், பாசமாய், உதவியாய், ஆதரவாய் இருப்பாய் என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு பிரியமானவர்களே, அப்ப 18:1 சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன். உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை, ஆனா நம்ம கர்த்தருடைய பாதத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும். அவருடைய பாதத்தில் விழுந்து எப்பொழுதும் அவரை நான் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எப்போதுமே அவரிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும். என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். 2, கர்த்தர் என் கண்மலையும் என் கேடகமும் என் கோட்டையும், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவரும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். எப்படி ஆண்டவரை உயர்த்தி அவன் தேவனை துதிப்பதை நாம் பார்க்க முடியுதா? அவன் இந்த வார்த்தையில மாம்சத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அவன் தகப்பனை குறித்தோ, அவன் சகோதரர் குறித்தோ, அவனுடைய தகப்பனுடைய இரத்த சம்பந்தப்பட்டமான காரியங்களை குறித்தோ அவன் இங்கு வாசிக்கவில்லை. எல்லாமே தேவன் மீதுதான் அவனுடைய பாரம், அவனுடைய ஆசை, அவனுடைய அரசாங்கத்தில் உள்ள ஆளுகை, ஆலோசனை, நம்பிக்கை, திடன் எல்லாத்தையும் தேவன் மீது வைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது.
அவன் ஒரு நாளும் தன் ஃபேமிலி மீது பாரத்தை இறக்கி வைக்கவில்லை. தகப்பன் மீது அவனுடைய பாரத்தை சொல்லவில்லை. அவனுடைய சகோதரன் மீது அவனுடைய பாரத்தை சொல்லவில்லை. யோனத்தான் தன்னுடைய நண்பனா இருந்தான், அவன் மீது கூட அவன் பாரத்தை வைக்கவில்லை. அவன் யார் மீது பாரத்தை வைத்தான்? என் தேவனாகிய கர்த்தாவே உம்மீது அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். இந்த உலகமோ, உலக சாத்தானோ, உலக பிரச்சனையோ, உலக காரியமோ என்னை என்ன பண்ண கூடும் என்று அதிகாரத்திலே இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய மீது இந்த பாரத்தை அவன் இறக்கி வைத்ததை நம்ம இந்த சத்தியத்து மூலமா தாவீதுடைய நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். மூணாவது சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் அனுதினம் அவரை கூப்பிடுகிறேன். கூச்சல் போட்டு ஜெபிப்பதெல்லாம் ஜெபமாகாது. சத்தம் போட்டு ஜெபிப்பது ஜெபமாகாது. அண்ணால் அப்படி ஜெபிக்கல. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வேதனைகளை, துக்கத்தை, துயரங்களை தேவ சமூகத்துல அப்படியே கொட்டிட்டா, ஊத்திட்டா. கூச்சல் போட்டு ஜெபிப்பது, சத்தம் போட்டு ஜெபிப்பது அற்புதங்களை கொண்டு வராது, அதிசயங்களை கொண்டு வராது, நம் தேவைகளை பூர்த்தி செய்யாது. நம் உள்ளான ஆத்மா குமரி 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 கவனத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, பார்வைக்கு நம்முடைய ஜெபம் அல்ல. மற்றவர்கள் நம்மளை புகழ்வார்கள், மற்றவர்கள் நம்மளை நமக்கு பயப்படுவார்கள், மற்றவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள் என்று மற்றவர்களுக்காக நாம் ஒத்த வேஷம் போடாமல் ஒரிஜினலை நாம் தேவனிடத்தில் நான் யார் என்பதை, நான் அடிமை என்பதை, நான் ஏழை என்பதை, நான் திக்கற்றோன் என்பதை, நான் அனாதை என்பதை தேவனிடத்திலே பாதத்திலே நாம் ஊற்றி ஜெபிக்கும் போதுதான் இந்த அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை தெளிவாய் வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள், கர்த்தரை தேடுங்கள். நாலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இந்த உலகம் நம்மளை பயப்படுத்தும். இந்த நோய், கொள்ள நோய், இப்படியாப்பட்ட பிரச்சனை, வேதனைகள், துக்கம், பஞ்சம், வறுமை நம்மளை பயப்படுத்தும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம கலங்க கூடாது. என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறான். என் தாயின் கருவில் என்னை கண்டா, என் தாயின் கருவில் இருக்கும்போது என்னை பார்த்தா, நான் தரித்திரன் அல்ல, நான் ஏழை அல்ல, நான் அப்பத்துக்கு இறைந்து திரிய மாட்டேன். கர்த்தரனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான் என்று நான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் பிசாசு நம்மளை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்கிறதோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மளை வைப்பான். நம்ம பார்வை, நம்ம ஏக்கம், நம்ம எண்ணம் எல்லாம் மேலானவைகளை நோக்கி இருக்கணும், கீழானவைகளை நோக்கி இருக்க கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஐந்தாவது வார்த்தை சொல்லுது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என் மேல், ஆனா நான் அகப்படல. தேவன் அதிலிருந்து என்னை தூக்கி கொண்டார், என்னை பாதுகாத்தான், என்னை பராமரித்தார், என்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றிவிட்டான், ஒரு கோத்திரத்தின் தலைவனாய், ஒரு நாட்டுக்கு அரசனாய் என்னை மாற்றிவிட்டார். அதெல்லாம் என்னை விட்டு கடந்து போயிட்டு. காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டது. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவர் இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மூன்றாவது, ஏன் அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை? மூன்றாவது சொல்லுது,
18வது அதிகாரம் சங்கீதம் 18:19 இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து அவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை praise the Lord, praise the Lord. காரணம் இதான் எப்படி நடக்கிறது? ஒருவேளை இயேசு அப்பன் செய்கிற சபை இடுக்கல இருக்கலாம், மூலையில இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இக்கட்ல அந்த நாட்களை வந்து நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நம்ம ஒரு முட்டு சந்தில சபையை கட்டி முட்டு சந்தில ஆண்டவரை தூழ்ந்து கொண்டிருக்கலாம். அது மனுஷனுடைய பலவீனத்துல ஒருவேளை அது உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த நிலைமை கர்த்தர் மாற்றுவான், அந்த நிலைமையை மாற்றுவான். அது ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் நேற்று மின்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஏன் இவ்வளவு நடக்கிறதுன்னா கீழே சொல்றாரு பாருங்களேன், என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்பிவித்தார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு உலகத்தில் இவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. மரணம், வியாதி, வேதனை, வறுமை, பஞ்சம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுல எனக்கு ஒன்றும் சேதம் இல்லை என்பதை நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம். அது காரணம் என்ன? கர்த்தர் நம்ம மேல் வைத்த பிரியத்தினால் என்ன பண்றாரு? நம்மள ஒவ்வொரு நிகழ்வுல இருந்து, ஒவ்வொரு நிகழ்ச்சியில இருந்து, ஒவ்வொரு காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மள தப்பி வைக்கிறான். நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. 18 சொல்றார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மட்டும் நம் பட்சத்தில் நமக்கு ஆதரவா இராவிட்டால் இந்த உலகத்துல, இந்த ஊர்ல நம்மள என்ன பண்றாங்க? உயிரோடனே விழுங்கி விடுவாங்க. ஓநாய் எப்படி ஒரு மாம்சத்தை சூழ்ந்து கொள்கிறதோ, ஓநாய்கள் எப்படி ஒரு பிரேதத்தை காட்டுல மரித்து கிடக்கிற ஒரு மாடோ அல்லது ஒரு கழுதையோ எப்படி சூழ்ந்து கொள்கிறார்களோ, அதே மாதிரி ஓய் நாய்கள் மனிதனை சூழ்ந்து கொண்டு பட்சிக்கிறார்கள். அததான் தாவீது சொன்னார். அப்படியே சூழ்ந்து கொண்டு கழுத புலியை போல நீதிமானுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் இந்த உலக மக்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து தேவ பிள்ளைகளை என்ன பண்றாராம்? தப்பி வைக்கிறார். இந்த 18 தெளிவா சொல்லுது. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தபடினால் இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த உலகத்துல நம்மளால் நிலைத்திருக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஆதரவா இராவிட்டால் நம்மள என்ன பண்ணிடுவாங்க? உயிரோடனே விழுங்கி போட்டுருவார்கள். ஏன்னா ஓய் நாய்கள் மத்தியில, பிசாசு மத்தியில காண்டாமிருகத்தின் பலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனால, நம் மீது ஆதரவா இருக்கிறதுனால, பிரியமா இருக்கிறதுனால இந்த பூமியில நம்மளால் நிலைத்திருக்க முடிகிறது என்பது இந்த வேதத்தின் மூலமா ஆண்டவர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். 17 சொல்றாரு பாருங்க, என்னிலும் அதிக பணவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தான். அல்லேலூயா. அவனே பெரிய ராஜா, அவனே பெரிய அதிபதி, அவனே ஒரு நல்ல போர் சேவகன். அவனை விட பலவான்கள் இந்த பூமியில் இருந்திருக்காங்க. என்னிலும் அதிக பலவான்கள் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்த ஆண்டவராகிய தேவன் என்னை விடுவித்து என்னை காத்துக் கொண்டார் என்று தாவீதுங்க பாடுகிற பாடலை நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவர் இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை, முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இது நாள் வரையிலும் மீது இரக்கம் வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம காக்கப்பட்டு வருகிறோம், நம்ம போஷிக்கப்பட்டு வருகிறோம், நமக்கு சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். சங்கீதம் 13:5 சொல்லுது. சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்,
நான் உமது கிருபை மீது நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அவன் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறான்? மறுபடியும் அவன் தன்னோட குடும்பத்து மீது நம்பிக்கை இல்ல, தன்னோட நண்பர்கள் மீது நம்பிக்கை இல்ல, அந்த இஸ்ரவேல் நாட்டு மீது நம்பிக்கை இல்ல, எருசலேம் மீது நம்பிக்கை இல்ல, மனுஷர்கள் மீதோ உலகத்தின் மீதோ அவன் நம்பிக்கையா இல்லையா. வேதம் தெளிவா சொல்லுது, யார் மீதும் நான் நம்பிக்கையா இல்லை. என் தகப்பன், என் சகோதரர்கள் அல்லது ஆண்டவர் கொடுத்த இந்த சிங்காசனத்தின் மீது கூட நான் நம்பிக்கை இல்லை. எனக்கு இந்த ராஜ பாரத்தை கொடுத்தீங்க, அது மீது கூட எனக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை சொல்ற. அது மீது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எது மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது? அவனுடைய கர்த்தருடைய கிருபை மீது. அந்த உடன்படிக்கைங்கிற கிருபை, பாதுகாப்புங்கிற கிருபை, தப்பித்துக் கொள்ளுகிற அந்த கிருபை, உயர்த்துகிற கிருபை, நேசிக்கிற கிருபை, அந்த இயேசுவின் கிருபை, கர்த்தரின் கிருபை மீது அவன் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் தாவீதுடைய வர்க்கத்துல நேசகுமாரனாகிய கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பது கோடிட்டு காட்ட நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் உம்முடைய கிருபையின் மீது நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். களிகூரும், களிகூரும். நான் களிகூர்ந்திருக்கிற காரணம் என்ன? மகிழ்ந்திருக்கிற காரணம் என்ன? உலகத்தில் இப்படியாப்பட்ட காலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் என்னுடைய சிங்காசனம் விழுந்து விட்டது. அப்சலோன் என் சிங்காசனத்துக்கு அவன் பங்குக்கு வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அநேகர் அவன் பக்கத்தில் இருந்து எனக்கு விரோதமான காரியங்களை, என் மகனை விட்டு என் ராஜ்யத்தை பிரிக்கவும், ராஜ்யத்துக்கு கேடு வரவும் எனக்கு விரோதமா என் மகனை தூண்டி விடுகிறார்கள் என்று சொல்லி தாவீது ஆண்டவரோடு ஜெபம் பண்ணான். ஆண்டவரோடு அவன் ஒப்புரவாகி ஜெபித்துக் கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றி அவனுக்கு மறுபடியும் அந்த தாவீதுங்கிற கூடாரத்தை, சிங்காசனத்தை, அந்த கிரீடத்தை மறுபடியும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது. அதில் சில உயிர் சேதங்கள் நடந்தது. அதை பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை. தாவீதை நிலைநாட்ட வேண்டும், அவ்வளவுதான். தாவீதை நிலைநாட்ட வேண்டும். தம்மை நம்புகிற, தம்மை ஆராதிக்கிற, தம்மை சார்ந்திருக்கிற, தம்மையே தொழுது கொண்டிருக்கிற ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். உலகம் அழிந்தா பரவாயில்ல, எகிப்து அழிந்தா பரவாயில்ல, ஆனா யோசேப்பை நான் காப்பாற்ற வேண்டும். எனக்கு உண்மையா இருக்கிறவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. 6வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். மறுபடியும் பாருங்க, நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதனால என் ஜெபம் நிக்குமா, என் பாட்டு நிக்குமா, என் ஆராதனை நிக்குமா, என் மகிழ்ச்சி நிக்குமா, என் சந்தோஷம் நிக்குமா? 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் அவரை தொழுகிறதும், அவரை ஸ்தோத்தரிப்பதும், அவரை நோக்கி பார்ப்பதும், அவருக்கு நேராக என் கண்களை நான் நோக்கி பார்ப்பதும், கைகளை விரிப்பதும், துதிப்பதும், செபிப்பதும் ஒரு நாளும் அது நிறுத்தப்படாது. காரணம், அவர் என்னை நேசிக்கிறபடினால் இவைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டிய, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கடமைகளை நான் நிறைவேற்றவனாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மறுபடியும் 18 சங்கீதம் 31 சொல்றாரு. 31 சொல்லுது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி, தேவனை அன்றி கண்மலையும் யார்? கண்மலையும் யார்? யாருமே இல்ல. உங்களை யாருமே இல்ல. தெளிவா சொல்லுது பாருங்க வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனாகிய கண்மலை இல்லாமல் கிறிஸ்து யார்? யாருமே கிடையாது. அவர் இல்லாம தேவன் இல்லை, அவர் இல்லாம கண்மலை இல்லை. அவர்தான் நமக்கு நித்திய உடன்படிக்கை. அவர்தான் நமக்கு அப்பா, ஆண்டவர், கர்த்தர், இயேசு நமக்கு அவர்தான் என்று வேதம் தெளிவா சொல்லுது. 27 சொல்லுது. 27, தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டின்மையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேன்மையான கண்களை தாழ்த்துவீர். சிறுமை, நம்மளால் சிறுமைப்பட்டவர்கள். ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பாதத்துல விழுந்து கிடக்கிறோம். விழுந்து கிடந்து அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மேட்டிமையான கண்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தாழ்த்து போட்டுருவா. தாழ்த்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். 28 சொல்றது பாருங்களேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Praise the Lord.
நம்முடைய இருளெல்லாம் வெளிச்சமாக்குவார். நம்முடைய விளக்கை யார் தான் ஏற்ற முடியும்? ஆண்டவர் தான் ஏற்ற முடியும். குடும்ப விளக்கை அவர் தான் ஏற்ற முடியும். குடியுரிமை விளக்கை அவர் தான் ஏற்ற முடியும். ஆயுசு நாட்களுங்கிற விளக்கு அவர் தான் ஏற்ற முடியும். ரட்சிப்புங்கிற விளக்கு அவர் தான் ஏற்ற முடியும். வாழ்வுங்கிற விளக்க அவர் தான் ஏற்ற முடியும். வேற யாராலும் ஏற்ற முடியாது. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற விளக்கை இயேசுதான் ஏற்ற முடியும். அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமா ஆக்குவீர், வெளிச்சமாய் மாற்றி விடுவீர். அதுல கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் இல்லை என்பதை திட்டமாய் தெளிவாய் இந்த வேதத்தின் மூலமா தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பிள்ளைகளே மறந்து விடாதீர்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்களே, சூழ்நிலை பார்க்காதீர்கள், உலகத்தை பார்க்காதீர்கள். உலகம் மாறிவிடும், சூழ்நிலை மாறிவிடும். உன் இயேசு என் இயேசு மாற மாட்டார். வானம் பூமியும் மாறிவிடும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உனக்கு செய்ய அவர் என்றுமே உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரத்தில் 8ல உனக்காக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்வீர்கள், செழிப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் அப்படிதான் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பது இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பதினெட்டு 6 சொல்றார். 18:6 சங்கீதம் 18:6 ஒரு வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவ்வளவுதான். 430 வருஷம் அடிமை தனத்தில் இருந்த ஜனங்களுடைய சத்தம் ஆண்டவருடைய காதலை ஏறினதுனால அவர் மோசே ஏற்கனவே பயிற்சி கொடுத்து எல்லா பயிற்சியும் கொடுத்து தயாரா 80 வயதுல மோசே ஆண்டவர் கரெக்டா வச்சிருந்தார். 80 வயது, 40 வயது அவன் வாலிபம், 41 மேரேஜ், 80 வயது வரையும் குழந்தைகள். அப்புறம் 80 வயதுல முடிந்து 81 எகிப்து தேசம் உள்ள நுழைகிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆரோனை அவனுக்கு சப்போர்ட்டா கொடுத்து 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தன்னுடைய ஜபத்தினாலும் தன்னுடைய நம்பிக்கையினாலும் தன்னுடைய வேண்டுதலினாலும் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறான் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. நீ நானும் அப்படிதான் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அந்த வேதவசனம் இப்ப என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நாம் நிர்மூலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன முடிவே கிடையாது, முடிவே இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை செழிப்பாய் மாற்றுவதற்கு அவருடைய இரக்கம் உன் மீது வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன இல்லையா? முடிவில்லை. எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். இதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வாக்கியமானது இந்த 1ஆம் தேதி 8வது மாதம் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கடந்த 7 மாதம் கண்மணி போல காத்தீங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் ஆண்டவரே சமூகத்தில் இருந்து எங்களுக்கு வருவதா, வானத்தின் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உத்தாசை வருவதா ஆசீர்வதி. இந்த சத்தியமானது பிள்ளைகளை ஆண்டவரே உற்சாகப்படுத்தட்டும். அவர்கள் ஆத்மா வாழுது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து சுகமாய் இந்த ஊரடங்கு நேரத்திலும், கொள்ளை நோய் நேரத்திலும், வறுமை நேரத்திலும், பஞ்சம் நேரத்திலும், வேலை இல்லாத இந்த திண்டாட்டமான நேரத்திலும், அரசாங்கத்தால் தடை பண்ணி வைத்திருக்கிற இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் நீங்கள் வாழ்ந்து சுகித்து சுகமாய் நல்ல பதார்த்தங்களினாலும், நல்ல ஆகாரத்தினாலும், நல்ல கோதுமையினாலும் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி நல்ல இளைப்பாறுதினாலும் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து இன்னும் வருகிற மாதத்திலே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே கொண்டே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை, மகிமையை, கனத்தை எங்கள் மக்களுக்கும், எங்கள் தேசத்துக்கும், எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற
ஆண்டவரே தலைவர்களுக்கும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி பலப்படு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.